ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலி மார்னிங் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து சாம்பார் பவுடர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு கல்யாணம் ஆனப்பத்துலேருந்து இது வரைக்குமே சாம்பார் பவுடர் அப்படின்னா அம்மா தான் எனக்கு அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தை வீட்டில் பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டில் அத்தை வீட்டில் வந்து வெறும் காஞ்ச மிளகா, தனியா, கொஞ்சோண்டு அரிசி, பெருங்காயம், இன்னும் மஞ்சள் கொம்பு இது மட்டும்தான் போட்டு அரைப்பாங்க. ஆனால் எங்கள் மம்மி அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஆக்சுவலி பெங்களூர் ஸ்டைலில் வந்து எப்போவும் இந்த மாதிரி தான் நாங்கள் அரைப்போம். ஸோ எனக்குமே அதுதான் பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த சாம்பார் பவுடர் போட்டால் தான் கொஞ்சம் குழம்பெல்லாம் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீலு. ஸோ அதனால் வந்து எப்போவும் அம்மாக்கிட்ட இதை தான் நான் அரைச்சி எடுத்துக்குவேன். ஸோ இந்த வாட்டி புது வீட்டுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து அரைச்சேன். நான் ஒரு வாட்டி அரைச்சனாலும் அது மேபி 6 மந்த் ஒரு 1 இயர் வரைக்குமே தாக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அரைச்சிக்குவேன். ஸோ இப்போ காலி ஆகிடுச்சு. அகெயின் இன்றைக்கி வந்து எனக்கு எல்லாமே என்னென்ன ஐட்டம்ஸ் போட்டு அரைச்சி தராங்க வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இதுதாங்க அந்த மிக்சிங் மசாலா. இந்த மிக்சிங் மசாலா என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கொஞ்சம் கிச்சனில் ஒர்க்கு பிஸியில் இருக்கிறதுனால அம்மா பாட்டுக்கு ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன மிக்சிங் மசாலாஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அதனால் நான் தனித்தனியாகவே வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன இருக்குன்னு. ஸோ ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தும் சரி, எப்போது அம்மா சாம்பார் பவுடர் செஞ்சாலும் இந்த மாதிரியெல்லாம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தான் போடுவாங்க மூக்கல்ல, ரெட் சன்னா. ஸோ இதெல்லாமே அவங்க காய வைக்கிற டைமுக்கு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்ற பழக்கம் அப்பத்துலேருந்தே. ஸோ வாங்க இன்றைக்கி என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் சன்னா மூக்கடலை போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் அரைக்க போகிறது பார்த்திங்கன்னா 2 கிலோ தனியா அண்ட் 2 கிலோ காஞ்ச மிளகா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டோடு எல்லாமே பார்த்திங்கன்னா 1/4 கிலோவுக்கு சேர்த்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, இதுவுமே 1/4 கிலோ சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு, அதுவுமே 1/4 கிலோ சேர்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு, அதுவுமே 1/4 கிலோ சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு, இது வந்து 1/2 kg போல் சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயமும் 1/4 கிலோ சேர்த்துருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகம், அதுவுமே 1/4 கிலோ போல் சேர்த்துருக்காங்க. கடுகு பார்த்திங்கன்னா 1/2 kgக்கு மேலேயே சேர்த்துருக்காங்க. ஸோ இது இல்லாத மஞ்சள் கொம்பு 1/4 கிலோ. மஞ்சள் கொம்பு வந்து 1/4 கிலோ வந்து நான் வாங்கிட்டு வந்து அதை வறுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் இடித்து மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு வந்து தூள் பெருங்காயம் இல்லாமல் கட்டி பெருங்காயம், இந்த மாதிரி 2 பாக்ஸு சேர்த்துருக்காங்க. இது இல்லாமல் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தேன். இப்போ தான் உங்களுக்கே தெரியுமே, ஒரு கட்டே 10 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ 100 ரூபா போல் நான் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தேன். அதையுமே நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதையுமே லைட்டாக வறுத்து எடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்திங்கன்னா தனியா 2 கிலோ தனியா அண்ட் 2 கிலோ காஞ்ச மிளகாய். ஸோ நான் காஞ்ச மிளகாய் எப்பவும் பார்த்திங்கன்னா நல்ல காரசாரமான இந்த சின்ன காஞ்ச மிளகாய் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இதுதான் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப காரமாக, லைக் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். ஸோ மஞ்சள் கொம்பு ரெடியாக வச்சுருக்கோம். இதை இடித்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். மிஷின்கிட்டயே எடுத்துகிட்டு போய் நம்ம அரைச்சிட்டு வரணும். ஸோ மக்கள்ஸ் பார்த்திங்களா என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெயிலுக்கு ஒரு 3 டேஸாக வந்து நான் மிளகாவும் தனியாவும் நல்லா காய வச்சுருக்கேன். ஆக்சுவலி மிளகா எப்போவும் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணி தான் போடுவோம் மிஷினுக்கு. இந்த வாட்டி அடிக்கிற வெயிலே மிளகா பார்த்திங்கன்னா இப்படி டச் பண்ணாலே அப்படியே என்ன சொல்கிறது பாருங்கள், தூள் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பிகாஸ் ஃப்ரை பண்ணோன்னா நிறைய காட்டு வரும், இரும்பிட்டே இருப்போம். அதனால் நான் வந்து ஃப்ரையிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா மட்டும் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் மற்ற ஐட்டம்ஸ் நான் காட்டினேன் இல்லைங்களா உங்களுக்கு, அந்த சில்லற ஐட்டம்ஸு. என்ன சில்லற ஐட்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூக்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, வெந்தயம், சீரகம் அண்ட் இந்த பருப்புங்க எல்லாமே, கடுகு எல்லாமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி இதுக்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ மக்கள் சூப்பரான
மசாலா பவுடர் உங்கள் வீட்லேயே செய்யணும் அப்படி என்னென்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை சிஸ்டர் எனக்கு இதெல்லாம் செய்ய டைமே இல்லை, நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களான்னா கண்டிப்பாக சேல்ஸுக்குமே உண்டு. வேணுன்றவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறேன், அதில் வந்து ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. சூப்பரான சாம்பார் பவுடர், அம்மா செஞ்ச சாம்பார் பவுடர் அருமையாக செமையாக இருக்கும். ஸோ எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம கொரியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதை அரைச்சிட்டு வந்து எப்படி நம்மளுக்கு பவுடர் வரும் அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட இது வந்து நம்ம 1 வருஷத்துக்கு வச்சு சமையல் செஞ்சுக்கலாம். ಅದೇ ಅದು ಆರಕ್ಕೆ ಬಿಸಿ ಬರಲ್ವಾ? ಇಲ್ಲಮ್ಮ, ಅದೆಲ್ಲ ಚೇಂಜ್ ಆಗೋಯ್ತು. ಅವೆಲ್ಲ ಲೇಟೆಸ್ಟ್ ಲುಕ್ ನೋಡೋದು, ಕಪ್ಪಗಾಗೋದು ಅದೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಅವಾಗೆಲ್ಲ. ಹಂಗಾರೆ ಬೇಳೆ ಸುರಿತಾನ ಮಮ್ಮಿ ಇನ್ನೇನು ಮಾಡೋದು, ಅದೆಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂತ ஆக்சுவலி மக்கள் முன்னே இருந்த மிஷினில் எப்படின்னா இந்த மாவெல்லாம் அரைச்சி எடுத்த உடனே அந்த பேகுக்குள்ளேயே கொஞ்சம் அந்த மாவு அப்படியே நிற்கும். இந்த பவுடர்ஸ் எல்லாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி இல்லைன்னா பருப்பு எதனா எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே போட்டு அந்த பவுடர்ஸ் எல்லாமே எடுத்துக்குவாங்க. பட் இப்போ அந்த மெத்தட் இல்லைங்க, சூப்பராக ஃபுல்லாக மாவு நம்ம பிடிச்சிடும். ஸோ நான் என்ன தான் அம்மாக்கிட்டேயோ அத்தைக்கிட்டேயோ சொன்னாலும் 2 பேரும் கேட்கல, இல்லை நீ வந்து அது பருப்பு எடுத்துகிட்டு போய் போட்டு தருவாங்க. பிசி வரல்வா? அதுதான் நம்ம கேட்டுருந்தா பருப்பு கொடுங்க நான் போட்டு தரேன், ஆனால் அது பவுடராக தான் வரும், வராது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் அதுதான் செஞ்சுட்டு இருந்தோம். சூப்பரான ஒரு சமையல் வேலை மம்மி அதுவே வேணும். ஆனால் 93608837 அப்படி அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும், என்ன ஏது டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அழகாக உங்களுக்கு வீட்டில் உக்காந்து சாம்பார் பவுடரை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஈஸியான மெத்தடில் சாம்பார் பவுடர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.